ஸ்டாலின் சொல்றாரு திமுக கூட்டணியில நிறைய கட்சி இருக்குதுன்னு. கட்சி இருக்கிறது உண்மைதான், வாக்கு இல்லையா? ஆள் இருக்கிறது உண்மைதான், ஆனா அங்க வெற்றி வாய்ப்பு இல்லை. அண்ணா திமுகவில் கூட்டணியுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. நம்ம கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் வாக்கு வங்கிகள் நிறைந்த கூட்டணி, அப்படித்தானே? திமுகவில் 2021ஆம் ஆண்டு எந்தெந்த கட்சியில அந்த திமுக கூட்டணி வச்சதோ அந்த கட்சி தான் எப்போ கூட்டணி வைக்குது. இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பரப்புரையை நம்பி கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக தலைமையில் எந்தெந்த கூட்டணி அங்க வைத்ததோ அதே கூட்டணி தான் இப்பொழுதும் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்திருக்குது? தேமுதிக. ஏங்க, நாம கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. பேசிட்டோம், தவறு இல்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றாக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனியில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனியில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, அதே போல விடுதலை சிறுத்தை, இன்னும் பல இஸ்லாமிய கட்சிகள் சேர்ந்திருக்குது. அப்படி நிலைமை என்ன? 2021 2011 இருந்து 10 ஆண்டு காலம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசாம அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? நான் அப்பவே அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் சொன்னேன், திமுகவை நம்பாதீங்க, மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லுங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு குரல் கொடுக்கிறோம், எங்களுக்கு மக்கள் பலமா இருங்க. நீங்களும் எதிர்கட்சி வரிசையில் கோர்ந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு இயக்கம் வலிமையடைய வேண்டும் என்றால் மக்களுடைய பிரச்சனையை தைரியமாக சட்டமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும், அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக நடுரோட்டில் போராட வேண்டும், வீதியில போராட வேண்டும்.